ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பராசக்தி வர்சஸ் ஜனநாயகனோட கிளாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ட்ராபேக்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளார போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 14 ஜனவரி 2026 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பொங்கலுக்கு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஜனநாயகனோட கிளாஷ்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஆனால் வந்து ஒரு 5 days கேப் இருந்து. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நேற்று ஈவினிங்காக வந்து டவுன் பிக்சர்ஸ் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க 10th ஜனவரி வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக. இதால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் எல்லாம் எஃபெக்ட் ஆக போகிறது மெயினாக தியேட்டர் ஓனர்ஸ் தான். ஏன்னா வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம ஜனநாயகன் தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 9th ஜனவரி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இதால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸை பிரிக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து மெயினாக வந்து எப்பவுமே தளபதிக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்தாலுமே இந்த சைட் பராசக்தியில் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்டாக ரெட் ஜெயின்ஸ் வந்து தியேட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆக்கியபை பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஜனநாயகனுக்கு வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ரீமியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஈவினிங் 9th ஈவினிங் ஒரு நைட்டுக்குள்ளார ப்ரீமியர் ஷோஸுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா பிளான்ஸ் போயிருக்கு. ஸோ இது எப்படி பார்த்தாலுமே டேரெக்டாக வந்து ஒரு கிளாஷ் மாதிரி தான் கணக்கு வரும், ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு. இதே திடீர் கிளாஷ், எதுக்கு வந்து இந்த கிளாஷ் வந்து சடனாக வருதுன்றது ஃபேன்ஸுக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த கிளாஷ்க்கான ரீசன் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜனநாயகன் வந்து இது தளபதியோட பொலிட்டிக்கல் கரியர், அவரோட ஐடியாலஜி வந்து மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியாக தான் ஜனநாயகன் இருக்க போகுது. அவரோட ஐடியாலஜி, டிவிகே ரிசம்பிளன்ஸ், இதை பற்றி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபிலிமில் காட்டுவாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு 70 to 60% ஆஃப் ரீமேக் ஆஃப் பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் ஆகலனாலும் மோஸ்ட் ஆஃப் நியூஸஸ் வர்றது வந்து இந்த படத்தில் வந்து பகவந்த் கேசரியோட ரெஃபரன்சஸ் இருக்கும்ன்றது இதில் குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து தளபதி இதுதான் வந்து லாஸ்ட் ஃபிலிம்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதியும் வந்து இதுதான் என்னோட கடைசி ஃபிலிம், இது கழிச்சு ஆக்டிங் விட்டுட்டு பொலிட்டிக்ஸ்க்கு என்ட்ராக போகிறதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சார் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்த படம், அப்புறம் ட்ராப் ஆகி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. இதில் மோஸ்ட்டாக வந்து இந்த ஆன்டி ஹிந்திசம் அதை பற்றி வந்து பேசுவாங்க. ஸோ இது வந்து 1965 நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். ஸோ அது ரிலேட்டடாக இந்த மூவி ஃபோக்கஸ் ஆகி போகுது. இந்த ஜனவரி டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல ஜனநாயகனுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் விட போகுது, லைக் டைட்டில் போஸ்டர் விட போகுது. அதில் வந்து தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஜனநாயகன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அப்புறம் சடனாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் 2026ன்றது கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா வந்து சிஎம் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மூவிஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஜானர் மூவிஸ் ரெண்டுமே, அதனால் வந்து இந்த ஜனவரி டார்கெட் பண்ணி அண்ட் பொங்கல் ரிலீஸ் வந்து எப்பவுமே வந்து 9 to 10 days வந்து லீவ் வரும். ஸோ அதனால வந்து நல்லா பிளான் பண்ணி வந்திருக்காங்க. இதில் வந்து ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி டீமுக்கு தான். ஏன்னா வந்து தளபதியோட மார்க்கெட் வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அவருக்கான ஃபேன் பேஸ்ன்றது எகிரி இருக்குது. ஸோ இந்த கிளாஷ் வந்து தளபதி எஃபெக்ட் பண்ணுமா, ஜனநாயகன் எஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் நோ. ஆனால் வந்து 70-30ன்னு சொல்லுவேன். 30% எப்படி எஃபெக்ட் பண்ணலான்னா இந்த Day 1 நம்பர்ஸ் பெருசாக வராமல் போகலாம். அப்புறம் வந்து ஒரு சில இந்த ரெக்கார்டு மட்டும் கொஞ்சம் இதாகலாமே ஒழிய மிச்சபடி கலெக்ஷன்ஸ் வந்து வரும். இன்னொன்று வந்து இது லாஸ்ட் ஃபிலிம் சொன்னதுனால ஃபேன்ஸுமே வந்து எப்படியாவது பார்த்துணுன்ற ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்துருவாங்க ஜனநாயகன். ஆனால் இதே பராசக்தியில் வந்து இது டோட்டலாக ஆப்போசிட். பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக தியேட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு லீட் ஆக்டர் அவர் வந்து எந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கோ அதுக்கான இதுதான் வந்து அதிகமாக இருக்கும். இதில் பெருசாக லாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட இதுதான். ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் இப்போ தான் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் எடுத்து நல்லா இப்போ அமரன் மாதிரி ஒரு மூவி கொடுத்து, மதராசி என்னதான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து ஒரு ஃப்ளாப் அந்த மாதிரி சொன்னாலுமே படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து கோட்டில் வேறு விஜய் வந்து அந்த கன் சீன் கொடுத்து, ஸோ அதோட ஹைப் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கிளாஷ் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸை வந்து இப்போது லிட்டரலாக வந்து சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கிளாஷ் மூலிமா அஃபெக்ட் ஆக போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் சாரோட மார்க்கெட் மட்டும்தான். மிச்சபடி வந்து இது தளபதிக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் பெருசாக கிடையாது தான். ஆனால் வந்து பொலிட்டிக்கல் வைஸ் வந்து இது ஒரு ஃபைட் மாதிரி தான், டிஎம்கே வர்சஸ் டிவிகே அந்த மாதிரி தான் இந்த ஃபைட்டை நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பராசக்தியில் வந்து மேஜராக யாருக்கு கம்பேக் தேவைப்படுதுன்னா வந்து மேஜராக வந்து ரவி மோகன் சாருக்கு தான் தேவைப்படுது.
இப்போ இந்த கிளாஷால் அவருக்கும் ரொம்பவுமே எஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அவருக்குமே லாஸ்ட் 5-6 மூவிஸ் வந்து ஹிட்டு கிடையாது. இந்த மூவி ஹிட் ஆச்சுன்னா அவருக்கும் அந்த வில்லன் சைடு அந்த இதெல்லாம் வந்து ஹிட் ஆச்சுன்னா அவரோட மார்க்கெட்டும் நெக்ஸ்ட் லெவல் போவோன்றது என்னோட கருத்து. ஆனால் வந்து இந்த கிளாஷால் அவரோட நேமும் ஸ்பாயில் ஆகுது. மெயின் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவருக்கே வந்து இப்போ ஒரு கம்பேக் தேவைப்படுது ஆஃப்டர் அமரன். ஏன்னா வந்து இப்போ அமரன் வந்து ஒரு பயோகிராஃபி மூவின்றதுனால வந்து அது ஓடிடுச்சு. ஆனால் வந்து மிச்சபடி பார்த்தீங்கன்னா அவரோட பொட்டன்ஷியல் வந்து ஒரு 100 to 150 crore தான் அவரால் புஷ் பண்ண முடியும் மார்க்கெட்லன்ற போது இந்த படம் வந்து நல்லா அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஒரு கிக் இருக்கு. ஆனால் வந்து அது ஏதோ வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இதில். அண்ட் நான் இந்த கிளாஷை வந்து எப்படி பார்ப்பேன்னா பொன்னியின் செல்வன் அண்ட் நானே வருவன் கிளாஷ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பொன்னியின் செல்வனுக்கு தேட்டர்ஸ் அதிகமாக கொடுத்து நானே வருவனை வந்து செகண்டரி ஆப்ஷன் மாதிரி வச்ச மாதிரி இந்த படத்தையும் வந்து அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். இதே வந்து பராசக்தி நல்லா இருந்துச்சுன்னா பராசக்திக்கான தேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும், அதில் நோ டவுட். பட் த திங் இஸ் இந்த கிளாஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன்னெசரி கிளாஷ்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து 14th பக்கா டேட். ஏன்னா வந்து உங்களுக்கு பொங்கல் லீவ் வந்து அங்கேருந்து ஒரு 5 நாள் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று வந்து தேட்டர்ஸ்க்கும் வந்து தேட்டர் ஸ்பிளிட்டிங்லேயே வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இதாக இருக்காது. பராசக்திக்கு ஓரளவுக்கு நல்ல கணிசமான தேட்டர்லேயே கிடச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ரன் கிடச்சிருக்கும். ஏன்னா ஜனநாயகன் வந்து ஒரு 5 days ரன் ஆகிட்டு ஓரளவுக்கு இவங்களுக்கு தேட்டர்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு தெரில, ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ஒஸ்ட்டாகவே இருந்தாலுமே படம் ஓடிடும். அதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து இதை லாஸ்ட் மூவின்னு ப்ரொமோட் பண்ணனாலே நேச்சராக தளபதி ஃபேன்ஸ் போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் போட்ட காசுக்கு மேலே இந்த படம் எடுத்துரும். ஆனால் பராசக்தி கேஸில் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த படமும் வந்து ஹை பட்ஜெட் ஃபிலிம் தான். பராசக்தியும் இட் இஸ் மோர் தென் 150 to 200 crores போட்டு பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரிகவரி வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் கிளாஷ்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். என் தளபதிக்கு வந்து கிளாஷ்லாம் வந்து ஒரு மேட்ரு இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா வந்து அவர் ரஜினியோடலாம் கிளாஷ் விட்டவர். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு ஒரு மேட்ரு இல்லை தான். ஆனால் வந்து ஸ்டில் இந்த கிளாஷ் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமே கிடையாது. இது மூலிமா தியேட்டர் ஓனர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து அடிச்சுப்பாங்க, இந்த விஜய் தான் பெருசு, எஸ்கே தான் பெருசுன்னு. ஆனால் வந்து விஜய்க்கு தான் மவுஸ் இருக்கும். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படம் வந்து கிளாஷ் வந்தது நல்லதா இல்லைன்னா வந்து தவறான்றது உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, tata, bye bye, see you.